அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து மீன் வாங்கியிருக்கிறோம். என்ன மீன் பார்த்திங்கன்னா செரையா மீன். எப்போவுமே நம்ம மீன் வாங்கினதுக்கப்புறம் இப்படி செவில் தூக்கி பாருங்கள். உள்ளே வந்து ரெட் கலரில் இருந்தால் தான் இது ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு அர்த்தம். கண் வந்து ரெட் கலரில் இருந்துச்சுன்னா எடுத்துடாதீங்க, அது மீன் மீனாயிரும். கொஞ்சம் ஐஸ் மீன் அர்த்தம். ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் அதோடய பூ வந்து ரெட் கலரில் இருக்குன்னு. நான் வந்து எப்போவுமே மீன் வந்து சிசரால் தான் கட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து அருகால்மனையில் வந்து அவ்வளோக்கா கட் பண்ண தெரியாது. நான் வந்து 2 பக்கமும் கத்தியால் கோட் போட்டுட்டு சிசரில் வந்து கட் பண்ணி எடுத்துருவேன். இப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அது நிறையா உப்பு வந்து கொஞ்சம் நிறையா அள்ளி போட்டு நல்லா உரசி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்தில் பறித்தது தான். சட்டி நல்லா சூடானதுக்கப்புறமா வெந்தயம், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளியை கரைச்சி அதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மீன் மசாலா தூள் எல்லாம் போட்டு கரைச்சி அந்த கரைசலையும் சேர்த்துக்குங்க. பெரிய மீனால் நான் மீன், முருங்கைக்காய் எல்லாம் ஒன்றாவே போட்டுட்டேன். பக்கத்தில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரிச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய், கேரட்டும் போட்டு அதையும் ஒரு கூட்டு மாதிரி வச்சுக்கிட்டு பசங்களுக்கு மீன் ஃப்ரை பண்ணிவிட்டேன். அப்புறம் நம்ம மீன் கட் பண்ண அந்த சிசரு அப்புறம் கத்தி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் தொடச்சி நம்ம காய வச்சிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அதாவது இடத்துல அதை ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டுருந்துச்சி, அதனால் பச்சை கொண்டக்கல்லையை வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு, மீன் குழம்பு, முருங்கைக்காய்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். பசங்க லஞ்சு முடிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. எங்களுக்கு வந்து அவரைக்காய், கேரட்டும் போட்டு ஒரு பொரியல், அப்புறம் வெண்டைக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.